எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து நேட்டோ நாடுகள்ல ஒரு நாடா இருக்க ருமேனியா நாடு மேலேயே ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்காரு. அதனால ரஷ்யா நேட்டோ நாடுகளுக்கு நடுவுல இப்ப போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டி இருக்குதுங்க. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து உக்ரைனோட தலைநகரமா இருக்க கியூவை டார்கெட் பண்ணி ஆர்ஸ்னிக்ன்ற அதிபயங்கரமான நியூக்ளியர் மிசைலை ஏவி இருந்தாருங்க. இந்த நியூக்ளியர் மிசைல்ல அதிர்ஷ்டவசமா ரஷ்யா எந்த நியூக்ளியர் வெப்பனையும் வார்கட்ல பயன்படுத்தல, ஆர்டினரி வார்கட்ஸை பயன்படுத்தி தான் கியூ மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த ஆபத்தான ஏவுகணையை உக்ரைன் தன்னோட பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தியும் தடுக்க முடியலங்க. இப்படி ஒரு ஆபத்தான ஏவுகணையை ரஷ்யா ஏவனதுனால அங்க உக்ரைன் தலைநகரத்துல பல கட்டிடங்கள் தரமட்டமாச்சுங்க. அங்க 5க்கும் அதிகமான உயிரிழப்புகளும் பதிவாச்சு. இந்த ஏவுகணை மல்டிபிள் வார்கட்டா பிரிஞ்சு தாக்குன்றதுனால அங்க தலைநகரத்துல ஒரு 7-8 இடங்கள்ல இதோட தாக்குதல்ன்றது நடந்ததா குளோபல் மீடியாவா இருக்க டிஎன்ஏ வந்து செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்ஸ்னிக் அட்டாக்கு அப்புறம் நேட்டோ நாடுகளா ஒன்னா சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக இன்னும் பொருளாதார தடைகளை டைட் ஆக்க முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு பெரிய அளவுல பதிலடி கொடுப்போம்னு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்க செர்ஜி லாவ்ரோவும் நேரடியா நேட்டோவுக்கு எதிராக மிரட்டல் விடுத்திருந்தாங்க. வழக்கமா 32 நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவும் மாறி மாறி மிரட்டல் விடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அமைதியாயிடுவாங்கன்ற மாதிரி தான் இப்பவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்த தடவை ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைனை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு நேட்டோ நாடு மேல தாக்குதல் நடத்திருக்காரு. புதின் நேட்டோ நாடுங்க மேல தாக்குதல் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது அந்த பிராந்தியத்துல 3ஆம் உலக போரை ஏற்படுத்துற அளவுக்கு பேராபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னா தாங்க இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு காரணமான நாடுங்களா பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, அதுக்கப்புறம் போலாந்து நாடுங்களை தான் அவங்க பாக்குறாங்க. இருந்தாலும் இப்போ புதின் கை வச்சிருக்கிறது எந்த நாடுனா உக்ரைனோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ருமேனியாவா இருக்குதுங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஆர்ஸ்னிக் மிசைல் அட்டாக்கு அப்புறம் உக்ரைன் ரஷ்ய படைகளுக்கு நடுவுல உக்ரைன் மண்ணுல ரொம்ப அதிதீவிரமான போர் தான் நடந்துட்டு வருது. இதுக்கு நடுவுல ரஷ்யா அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை இப்போ உக்ரைன் மேல நடத்துறதுக்காக ஏவுகணைகளை ஏவி இருந்தாங்க. அப்ப எதிர்பாராத விதமா உக்ரைனோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ருமேனியா நாடு மேல ரஷ்யாவோட ஏவுகணைகளும் அட்டாக் ட்ரோன்ஸுங்களும் அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் பில்டிங் மேலலாம் தாக்குதல் நடத்திருக்குதுங்க. ருமேனியா ஒரு நேட்டோ நாடா இருக்கிறதுனால அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் ரஷ்யாவோட ஏவுகணைங்க அவங்களோட ட்ரோன்ஸுங்க வான்பரப்புக்குள்ளார வந்த அப்ப ருமேனியாவோட ராணுவத்தால அதை பெருசா தடுக்க முடியல. நிலைமை இப்படி இருக்க ரஷ்யா நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கால ருமேனியா நாட்டுல சில கட்டிடங்கள் கடுமையான சேதத்துக்குள்ளா இருக்குது. ரஷ்யாவோட இந்த ஏர் ஸ்ட்ரைக் சம்பந்தமா ருமேனியா அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நேட்டோ நாடா இருக்க ருமேனியா மேலேயே ரஷ்ய அதிபர் புதின் துணிஞ்சு ஏவுகணைகளை வீசியிருக்கிறாரு. ரஷ்யாவோட ஏவுகணைகளால ருமேனியாவோட கட்டிடங்கள் சேதமாயிருக்குது. 2 பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா எங்க நாட்டுல எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படலன்னு ருமேனியா அரசாங்கம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. 32 நேட்டோ நாடுகள்ல ஒரு நாடா இருக்கிற ருமேனியா மேல ஏர் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டிருக்கிறதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற நேட்டோவோட சீஃபா இருக்கிற மார்க் ரூத்தே ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக என்ன விஷயங்களை இப்ப பேசியிருக்கிறாருன்னா, ருமேனியா ஒட்டி இருக்கிற உக்ரைன் நகரங்களை குறி வச்சுதான் பேலிஸ்டிக் ஆயுதங்களையும் அட்டாக் ட்ரோன்ஸுங்களையும் நாங்க ஏவி இருக்கிறோம்னு ரஷ்யா தரப்புல சொல்லப்பட்டிருந்தாலும் எங்களால ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யா வேணும்னே தான் ருமேனியா மேல ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸுங்களையும் வீசியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புதினோட இந்த தாக்குதல் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக நேரடியா விடுக்கப்பட்ட சவாலா தான் நாங்க பாக்குறோம்னு நேட்டோவோட சீஃபா இருக்க மார்க் ரூத்தே பேசியிருக்காருங்க. இதுக்கு அடுத்ததா மார்க் ரூத்தே ரஷ்யாவுக்கு சவால் விடுற விதமா என்ன விஷயங்களை சொல்லிருக்காருன்னா, நேட்டோ நாடுங்க மேல கை வச்சதுக்கான விலையை ரஷ்ய ராணுவமும் ரஷ்யாவோட அரசாங்கத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்க புதினும் கண்டிப்பா வர காலங்களில் சந்திக்க வேண்டியிருக்கும். இனி வர காலத்துல இந்த மாதிரி நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா எந்த ஒரு சின்ன தாக்குதலை நடத்தினாலும் அதுக்கு எங்களோட பதிலடி நேட்டோ படைகளை வச்சு நேரடியாவே ரஷ்யாவுக்கு கொடுப்போம்னு மார்க் ரூத்தே சொல்லியிருக்காருங்க. நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா தாக்குதல் நடத்துறது 3ஆம் உலக போருக்கே வழிவகுக்குங்க. அதுக்கான காரணங்களை நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஐரோப்பிய நாடுகளா என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இதுக்கு மேல நம்மளுக்குள்ள அடிச்சுக்க தேவையில்ல, நாமெல்லாம் ஒரே கூட்டணியா ஒன்னா செயல்படலான்னு ஐரோப்பிய யூனியனையும் உருவாக்குனாங்க. அதோட சேர்த்து அமெரிக்காவோட ஐடியா காரணமா நேட்டோன்னு ஒரு கூட்டமைப்பையும் உருவாக்குனாங்க. 1949 நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டப்ப அமெரிக்கா என்ன விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா, அட்லாண்டிக் பெருங்கடலால இணைக்கப்படுற நாடுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பொருளாதாரம் பாதுகாப்புக்கான ஒரு கூட்டணியா நேட்டோ கூட்டமைப்பை அமெரிக்கா தலைமையேற்று நடத்துது. இந்த நேட்டோ கூட்டமைப்பால உலகத்துல எந்த நாடுகளுக்கு ஆபத்து ஏற்படாதுன்னு அப்ப அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்துல பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா மாதிரி ஐரோப்பிய நாடுகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு 13-14 உறுப்பினரோட தான் இந்த நேட்டோ கூட்டமைப்பை அன்னைக்கு அமெரிக்கா உருவாக்கி இருந்தாங்க. நேட்டோ கூட்டமைப்பு ஒரு தற்காப்பு பாதுகாப்புக்கான அலையன்ஸ்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நேட்டோ கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே உலக நாடுகளுக்கு தெளிவா தெரிஞ்சுதுங்க. 1950களில் அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவுக்கு நடுவுல பனிப்போர் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா உக்கிரம் அடைய ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற உலக நாடுகளுக்கு அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவை எதிர்கொள்றதுக்கு தான் இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு நேட்டோ கூட்டமைப்பு
கூட்டமைப்பையே உருவாக்கி இருக்காங்கன்னு வெட்ட வெளிச்சமா தெரிய வந்தது. இப்படி உருவாக்கப்பட்ட நேட்டோ கூட்டமைப்பு தாங்க ஒரு தனித்துவமான ஒரு ராணுவ கூட்டணின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப வரைக்கும் கடந்த 50 வருஷத்துக்கு மேல ஆக்டிவா இருக்கிற ஒரு ராணுவ கூட்டணினா அது இந்த நேட்டோ தாங்க. இப்ப 2026ல இந்த நிமிஷம் நேட்டோ கூட்டமைப்புல 32 நாடுங்க உறுப்பினரா இருக்காங்க. இந்த நாடுங்க எல்லாத்துக்கும் ராஜாவா அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேட்டோ கூட்டமைப்போட தனித்த அடையாளமே இந்த கூட்டமைப்புக்குன்னு ஒரு ராணுவமே இயங்குதுங்க. அதுல தரைப்படை, விமானப்படை, கடற்படைன்னு முப்படைகள் இருக்குது. இதோட சேர்த்து இந்த நேட்டோ கூட்டமைப்புல இருக்கிற நாடுங்கள்லாம் வருஷம் ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த கூட்டணியை ஒரு வலுவான கூட்டமைப்பா தான் இப்ப வரைக்கும் ரன் பண்ணிட்டு வராங்க. நேட்டோ அலையன்ஸ்ல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்ட்ரியும் அவங்களோட ஜிடிபில இருந்து 5% இருந்து 8% வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்க. இந்த மாதிரி நேட்டோ கூட்டமைப்புல ராணுவம் வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த கூட்டமைப்பை வலுவா ஒரு ஸ்பெஷலா தெரிய வைக்கிறதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னா, அரசியல் கட்சிகளுக்கு எப்படி ஒரு பைலா இருக்குதோ அந்த மாதிரி தான் நேட்டோ கூட்டமைப்புக்கும் ஒரு பைலா இருக்குதுங்க. அதுலயும் ஆர்டிகல் 5ன்ற பைலா என்ன விஷயங்களை சொல்லுதுன்னா, நேட்டோ கூட்டமைப்புல உறுப்பினரா இருக்க 32 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடு மேல ரஷ்யா, சீனா நாடுங்க நேரடியா தாக்குதல் நடத்தினாங்கன்னா மற்ற 31 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து ரஷ்யா சீனாவுக்கு எதிராக போர் தொடுக்கணும்னு அதோட விதி சொல்லுதுங்க. இந்த ஒரு ஆர்டிகல் 5 பிரதானப்படுத்தி தான் கடந்த 60 வருஷத்துக்கு மேல நேட்டோ கூட்டமைப்பு வலிமையாக இயங்கிட்டு வருது. தேவை ஏற்படும் போதெல்லாம் ரஷ்யா, சீனா நாடுகளுக்கு எதிராக இந்த ஆர்டிகல் 5 வச்சு தான் அவங்க மிரட்டல் விடுத்துட்டு வராங்க. நேட்டோ நாடுங்க ரஷ்யாவுக்கு நடுவுல 1960கள்ல இருந்து 1980 வரைக்கும் தான் பனிப்போர் ரொம்ப உக்கிரமா இருந்ததுங்க. அந்த காலகட்டங்கள்ல ஐரோப்பிய பிராந்தியத்துல ரஷ்யா, நேட்டோ நாடுங்க எப்ப வேணா போர்ல குதிக்கலான்ற அளவுக்கு அப்பப்ப நியூக்ளியர் சப்மரைன்ஸ்களை கொண்டு வந்து தங்களோட எல்லையில நிறுத்துறது, அணு ஏவுகணைகளை வச்சு டெஸ்ட் பண்றதுன்னு எப்பவுமே ஒரு போர் பதற்றத்தை உலகத்துல அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் 3ஆம் உலக போரை நாங்க எந்த நிமிஷமும் தொடங்குவோம்னு நேட்டோ, ரஷ்யா நாடுங்க அவங்க தரப்புல இருந்து மிரட்டல் விடுத்து உலகத்தையே ஒரு போர் பதற்றத்துக்குள்ளாரதான் அவங்க வச்சிருந்தாங்க. இப்படி பனிப்போர் காலத்துக்கு அப்புறம் 1990கள்லயும் அதுக்கப்புறம் 2010 வரைக்கும் நேட்டோ ரஷ்யாவுக்கு நடுவுல எந்த விதமான வார் எஸ்கலேஷனும் அப்ப இல்லங்க. எப்ப 2014ல ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைனோட கிரிமியா பகுதியை கைப்பற்றினாரோ அந்த நிமிஷத்துல இருந்து நேட்டோ நாடுங்க ரஷ்யாவுக்கு நடுவுல பனிப்போர் காலத்துல இருந்த மாதிரி திரும்பவும் போர் பதற்றம் அதிகமாயிடுச்சுங்க. ஐநா சபை, அமெரிக்காலாம் தலையிட்டு உக்ரைன், அதுக்கப்புறம் ரஷ்யா, நேட்டோ நாடுகளுக்கு நடுவுல இருக்க பிரச்சனையை ஓரளவு சரி பண்ணி வச்சாங்க. திரும்பவும் 2022ல உக்ரைன் போய் நேட்டோல சேர பார்த்ததுக்கு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் மேல படையெடுத்துட்டாங்க. ரஷ்யான்ற ஒரு தனி வல்லரசு, அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுங்க 30 நாடுகளோட சேர்ந்து உக்ரைன் போர்க்காலத்துல நேரடியா மோதிக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையா சொல்ல போனா ரஷ்யா 50 நாடுகளோட உக்ரைன் போர்ல மோதிக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டனோட சகுனித்தனத்தினால தான் இந்த போரே தொடங்குச்சுன்னு குற்றம் சாட்டுற ரஷ்ய அதிபர் புதின், உக்ரைன் நேட்டோல சேர்ந்தா நேட்டோ படைங்க ரஷ்யாவோட வாசல்ல நிற்கும், அது எங்களுக்கு அச்சுறுத்தல், அதனால தான் போரை நடத்துறேன்னு புதின் திட்டவட்டமா இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காரு. நிலைமை இப்படி நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்க 2025 அப்ப போலந்து, அதுக்கப்புறம் எஸ்டோனியா, லாட்வியா நாடுங்க மேல ரஷ்யாவோட ட்ரோன்ஸுங்க உள்ள பறந்துதுங்க. அதுலயும் போலாந்துக்குள்ளார ரஷ்யாவோட அட்டாக் ட்ரோன்ஸுங்களே நேரடியா போய் விழுந்தது. அப்பவே புதினுக்கும் நேட்டோ நாடுகளுக்கு நடுவுல வார்த்தை போர் ரொம்ப உக்கிரமாச்சுங்க. எப்ப வேணா நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல போரே ஏற்படலான்ற ஆபத்தும் அப்ப ஏற்பட்டுச்சு. இப்படி இருக்கும் போது இப்ப 2026ல நேட்டோவோட மெம்பரா இருக்க ருமேனியா நாடு மேல ரஷ்யா ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா இந்த தாக்குதல்ல இப்ப வரைக்கும் எந்த உயிரிழப்பும் பதிவாகலனாலும் நேட்டோ நாடுங்க ரஷ்யாவுக்கு நடுவுல இருக்கிற போர் பதற்றம் திரும்பவும் இப்ப உச்சத்தை எட்டி இருக்குதுங்க. நேட்டோ நாடா இருக்க ருமேனியா மேல கை வச்சதுக்கான பதிலடியை உடனடியாவே கொடுப்போம்னு சொல்லியிருக்கிற நேட்டோ நாடுங்க உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யா மேல இப்ப தாக்குதல் நடத்திருக்காங்க. உக்ரைன் ராணுவத்து கையில இப்ப புதுசா ஸ்டாம் ஷேடோ மிசைல்ஸ்களை அதிகமா கொடுத்திருக்க நேட்டோ நாடுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ் நாடுங்க இந்த ஸ்டாம் ஷேடோ மிசைல்ஸ்களை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன்ல கைப்பற்றி வச்சிருக்கிற கிரிமியா பகுதியில ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு சொந்தமான மிகப்பெரிய ராணுவ தளத்து மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. 2000 கிலோமீட்டர் கடந்து தாக்குதல் நடத்துற இந்த ஸ்டாம் ஷேடோ ஏவுகணைங்க பிரான்ஸோட தயாரிப்பா இருக்குதுங்க. ரஷ்யாவுக்கு சொந்தமான கேலிபர் KH சீரிஸ் மிசைல்ஸுக்கு இணையா அதிவேகமா பயணிக்கிற இந்த ஏவுகணை கடுமையான தாக்குதலை நடத்தும். நேட்டோவோட உத்தரவுப்படி 8 ஸ்டாம் ஷேடோ ஏவுகணைகளை உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்கு எதிராக ஏவி இருக்காங்க. ஸ்டாம் ஷேடோ ஏவுகணைகளை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி 6 ஏவுகணைகளை ரஷ்யா தடுத்துட்டாங்க. மிச்சிருக்கிற 2 ஏவுகணைங்க ரஷ்யாவோட விமானப்படை தளத்துல கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாம் ஷேடோ அட்டாக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற புதின், நேட்டோ நாடுங்க தன்னோட ரெட் லைனை கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது பேரழிவை ஏற்படுத்தும்னு புதின் பகிரங்கமான போர் மிரட்டலை கொடுத்திருக்காருங்க. நேட்டோ நாடு மேல ரஷ்யா ஏவுகணை வீசிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூபிஎஸ்சி TNPSC எக்ஸாமினேஷனுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகளோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.